இந்த முறை கொழும்பு பயணம் வந்து எப்படி சொல்றோம், உண்மையில வந்து ரொம்ப கஷ்டமா போயிட்டு கொஞ்சம் இதுல கேள பாவம் அம்மா அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கேப் பண்ணும்போது வீடியோ பார்க்குற உறவுகளின் வந்து சில பேருடைய கேள்வி வந்துட்டு இந்த இப்போத்த நிலைமையில வந்துட்டு இப்போ எங்களுடைய வீடு நிலைமை வந்துட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்க போன்னு சொல்லிட்டு தான் நீங்களும் அதை அதனால வந்து சரியா மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வடிவா வந்து எல்லாமே வந்து இந்த நிலைமை வந்துட்டு கடும் சிக்கலாக கிடக்கு. இந்த நிலைமையில இப்போத்த வாழ்க்கை நிலைமை வந்து சிக்கல். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அப்போ இந்த தினம் அது நாங்கள் எங்கே நிற்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்களுடைய வீட்டுக்கேட்டுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டு முந்தின தினம் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருக்கோம். அதான் வந்துட்டு கொழும்பு பயணம் வந்து போக போகிறோம்னு சொல்லி வெளிநாடு திருப்பி இன்னொரு 5 வருஷம் அப்படி அது முன்னு போகிற அந்த ஞாபகத்தமாக வந்து சொல்கிறேன். இந்த வெளிநாடு போவீங்களா, அந்த ஏர்போர்ட்டுக்கு கயரா போவீங்களா, நானும் அந்த வெளிநாடு போகிற மாதிரி ஃபீல் அப்படி இருக்குனாங்க. அப்போ அதுக்காண்டி வந்து நார்மலாக ஒரு அப்டேட் ஒன்று பண்ணுற வந்துட்டு அப்போ அப்படி ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்ததும் போதும் நான் வந்துட்டு வவுனியா தாண்டியில் நான் பட்ட பாடுங்காலும் என்னவோ தெரியலை. வீடியோ போட்டு ஒரு 3 மணித்தியாலம் சரியோ 3 மணித்தியாலம் அப்புறம் வந்துட்டு நிறைய நல்ல கமெண்ட்லாம் வந்துருந்தது. நான் வந்து ஒரு 3 மணித்தியாலத்துக்கு அப்புறம் வந்துட்டு கமெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்துருந்தேன். வந்துட்டு உண்மையிலே வந்து அப்போ தான் தோணுச்சு சில உறவுகள் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு வீடியோ வந்து ஒழுங்காக பார்க்கல போல வந்து உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு பேசிக்கிட்டீங்க அப்படி கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாழ்த்துக்கள் மிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இனிமேல் பார்க்கல இந்த மாதிரி அது வந்து நான் ஒரு பிராங்க் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கேர் பண்ணும்போது வந்து அது ஒரு ஞாபகத்தமாக இருக்குன்றது தான் நான் வந்து சும்மா ஒரு 7 நேரம் ஒன்று சொன்னாங்கம்மா. அப்போ அதுவும் இப்போ கொழும்பு அடிக்கடி பார்க்குறீங்க என் கொழும்பு அப்படித்தானே அம்மா பார்த்தா கொழும்பு பார்க்க உங்களுக்கு அம்மா எதிர்பார்க்கல ஃபுல்லாக அப்படி காய்கறி சொல்ல அப்படி வந்துட்டு அப்போ போனது ஒரு இந்தியாவில் அதுதான் கூட சொல்ல வரேன். போனோடனே எனக்கு புரிமா மாறுது சொல்லிட்டு அதுக்கு சரியான காய்ச்சல் லாவண்டு கொண்டு கிடக்குறாங்க. இந்த வீடியோ போட்டோங்காலும் அந்த கமெண்ட்டுங்காலும் அந்த காய்ச்சலுங்காலும் என்ன சொல்றது உண்மையில வந்துட்டு இந்த வீடியோ போட்டோனாலே வந்து இப்படி அந்த ஒரு கண்ணூர் பட்டு இப்படி ஒரு காய்ச்சல் வந்துட்டு எனக்கு தோணுது. சில நம்பிட்டாங்க. அதான் அப்படிதான் சொன்ன உண்மையில வந்துட்டு நல்லவங்களும் இருக்காங்க, இந்த காலத்துல வந்து கெட்டவங்களும் சொல்றவங்க இருக்காங்க. அப்படி அவங்க கூட வந்துட்டு அவங்களுக்கு வந்து எரிச்சல் பட்டு அவங்களுக்கு நேர்த்தி வச்சுக்கோ அவனுக்கு நடக்கும் அப்படி இப்படி நிறைய சொன்னேன். வாட்ஸ்அப்ல வந்துட்டு எனக்கு புது மெசேஜ் புது நம்பர்ல இருந்து மெசேஜ் ஒன்று போட்டுருந்தது. உண்மையா போறேன்னு நான் வீடியோ போட மாட்டேன். உண்மையா போட சொன்னா இது லைவ்ல போடுவோம் வீடியோ வந்துட்டு. அப்ப உண்மையில வந்துட்டு என்ன ஒரு இது சொல்லிட்டு தான் இருக்கு இப்போதைக்கு. உண்மையில வந்துட்டு அந்த நல்ல ஒரு அக்கா தான் இருக்காங்க கூட்டிட்டு அந்த அக்கா வந்து எப்படி சொல்றேன் அந்த காய்ச்சல் காய்க்கலாம் அந்த அக்கா வந்துட்டு அந்த நிறைய குளிசையில் வச்சுருந்தோம். அப்போ அந்த பேடோட குளிசை இல்லாமல் வந்து அடுத்து வந்து அந்த காய்ச்சலுக்குன்னு சொல்லி குளிசை அதில் அந்த கடையில் வந்து அந்த சோடா ஆள் வைத்து அப்படி சாப்பாடுலாம் வைத்து கடும் கவனி பண்ண அந்த அக்கா வந்து கவனிச்சிருந்தோம். அப்போ அந்த அக்கா வந்து இப்போ எங்கள்கிட்ட சித்தி விட்டாமல் வந்து நிற்கிறா. அப்போ அந்த அக்காவுக்கு வந்து உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நன்றி வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வந்துட்டு அடுத்து வந்துட்டு கொழும்புல வந்துட்டு நம்மளாம் வந்து தெரியும் வந்து சிங்கள கடையெல்லாம் வந்து இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு. அப்போ காய்ச்சல்னு சொன்ன அப்புறம் வந்து எனக்கு ஏழாம போயிட்டு அப்போ ஒரு பாவசிக்கில் வந்து நான் போயிருந்தேன். நானும் பசங்க தான் வந்து போயிருந்தாங்க. அப்போ சிங்களம் தானே அப்போ எப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாம போயிட்டுது. வசந்தனாக்கு எனக்கும் கையாசனா இப்போ நம்மளால சிங்களம் அவங்களுக்கு தெரியாது, மாமாவுக்கு சொன்னா எல்லாம் தெரியும். அப்போ கையாசன தான் வேறு நீங்க போட்டு சொல்லிவிட எல்லாம் கேட்டு இது வாங்க போறக்கு வசந்தன் அது நடந்த கிடைக்கல போட்டு அந்த அண்ணாடா நின்று அண்ணா மூக்குக்கு ஓட்டி போட்டு மூக்குக்கு ஓட்டி போட்டு அவனுக்கு அந்த காது கேட்கும் தானே. அப்ப அவன் அந்த பக்கத்துல அந்த கடை அவனுக்கு சொல்றான் தம்பி இந்த பேருக்கு அந்த மூக்கு ஓட்டி போட்டு இழுக்க கொடுங்க சொல்லி பட்ட பாடு ஆத்து ஒரு மாதிரி வாங்கியாச்சு. அந்த சிங்கள கடையினாடியே அந்த எப்படி அதை கேட்கணும் தெரியா போட்டு இழுக்கிறவங்க குடும்பம் சொல்லி அப்படி ஒரு டம்பலா போட்டு 2 மணிக்கு விட்டேன் 12 மணிக்கு வந்தாங்க.
அந்த மாதிரி அப்போ வந்து அப்போ இந்த முறை கொழும்பு பயணம் வந்து எப்படி சொல்கிறோம் உண்மையில் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டு கொஞ்சம் இதில் கேளாக போகுது என்ன சரி இப்போ கூட வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து நல்லா நிற்கிறேன் இப்போ கொஞ்சம் முறை தான் வந்து எழும்பி நான் என்னோட தங்கச்சி என்ன வச்சுக்க பாசம் அம்மா கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன் நித்திர தூக்கத்தில் வந்து உண்மையிலே வந்து நான் நித்திர கொண்டு இருக்கேன் ஆள் வந்து எனக்கு அந்த ஆப்பிள் டின் அடுத்து வந்து அந்த பெனடோல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையடாப்பா அப்படி ஒரு அன்பாங்க அது சொன்ன பாலாங்க தண்ணிக்கு அதிகுடி ஆளுக்கு கதை என்ன பிள்ளைங்கள நான் சொன்ன கதை என்ன தெரியுமா அது நான் மரக்கறி வாங்கிட்டு வந்தேன் அவ இன்னைக்கு வந்து அதிகுட்டிக்கு நேசரி இல்லை இன்னைக்கு லீவு அப்போ அதனால நானும் மாற்றி மரக்கறி வேண்டி கொண்டு நான் இப்போ எங்கிட்ட இந்த வீட்டை எடுத்து ஆண்டிட்டேன்னா அப்போ வேண்டிட்டு ஆத்திக்குட்டிக்கு வளமையாக கடைக்கு போனால் சும்மா கேண்டோஸ் அதில் வாங்கிட்டு வரானே அப்போ அதுவும் காய்ச்சல்னு தெரியும் ஆனாலும் அந்த சோடா கொடுக்கணும் அப்படிலாம் மறந்துட்டேங்க அப்போ ஆத்திக்குட்டி இடையில வர கேட்குது அம்மா அண்ணா இல்லை வீட்டுக்கு படுத்துருக்கு காய்ச்சல் இல்லையம்மா அம்மா பாவம் அம்மா அண்ணா என்ன சோடா கொடுத்து ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கொடுத்து அண்ணா பட்டு நிலம்பிடுவான் அதுக்கப்புறம் நான் யோசிச்சிடேன் கடவுளை அப்போ அதை காய்ச்சல் இல்லை ஒன்றுதான் அப்புறம் வரைக்குள்ள சோடா பண்ணிக்கோங்க ஆள் கொண்டு வந்து எழுப்பி பொழுது சாதுறாப்பா அப்போ உடனே ஆளை கூட்டி கொண்டு போய் நாங்கள் கடையில் ஆளுக்கு அந்த கண்டோஸ் ஆப்பிள் எல்லாம் கொடுத்து ஆத்திக்கு விருப்பமான ஓட்டமலே சரி ஓகே அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளின் வந்து சில பேருடைய கேள்வி வந்துட்டு அப்போ அந்த கேள்விக்குரிய இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அப்டேட் பண்ண போகிறோம் அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இப்போ வசித்து கொண்டிருக்கிற வீடு வந்துட்டு சில பேர் வந்து காட்ட சொன்னாங்க நம்ம சொன்னால் இப்போ பார்த்துருப்பீங்க வந்துட்டு புது புது உறவுகள் வந்துட்டு வீடியோ பார்ப்பாங்களாங்க அப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்களுடைய பழைய உறவுகளினுக்கு கூட அவங்க ஏதாச்சும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்போ சமையல் வீடியோ இருந்தால் இப்படி ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் நாங்கள் பதிவு செய்யறாங்க அப்போ அதே போல் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வசிக்கக்கூடிய வீடு அதாவது இப்போ நாங்கள் வசிக்கக்கூடிய வீடு வந்துட்டு அது என்ன மாதிரி என்ன கண்டிஷனில் வந்து இருக்குது அதை விட வந்து நான் உண்மையில வந்து நான் நினைச்சிருந்தேன் வந்துட்டு எங்களோட வீடை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து முதல் இருந்த மூட்டம் எல்லாம் வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து சுத்த வர வந்து ஒரு அடைப்பு இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இப்போ அந்த கிணத்துலேருந்து கூட வந்து ஏதாச்சும் குளிச்சாலோ இல்லை சொன்னால் வெளியால் கொண்டு வச்சு அந்த சட்டிப்பான காலினால வந்து தெரியாது இப்போ வந்து நாங்கள் குளிச்சாலும் சட்டிப்பான காலினால வந்துட்டு நாட்டு ரோட்டில் இருந்து கழுவுற போல நிலைமை உண்டு நம்ம கிரவுண்ட்லேருந்து வரையும் அப்போ அதனால் வந்து இப்போ எங்களோட பாய்ஸ் ரூம் அதாவது வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டோட அதை வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வாட்டி தான் யூஸ் பண்ணுறது ஸோ அப்போ இன்றைய தினம் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த இப்போத்த நிலைமையில் வந்துட்டு இப்போ எங்களுடைய வீடு நிலைமை வந்துட்டு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்க போகணும்னு சொல்லிட்டு தான் நீங்களும் அதை இன்னைக்கு பார்க்க போகிறீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு அந்தரம் இருக்குது என்னன்னு சொன்னால் அந்த எல்லாம் பட் வேலி அடைக்காடெல்லாம் ஓப்பனாக இருக்கிற ஒரு அந்தரம் ஆனால் ஒரு விதத்தில் நன்மையும் தானே என்ன வரப்போகிற மாறி மழைக்கு கொஞ்சம் பத்தியில் க்ளீன் பண்ணினா பாம்பு பூச்சி கலை கொடுத்துக்கலேன்னு நல்லதான் சரி ஓகே அப்போ இன்றைய வந்து நான் இப்போ அம்மா வந்து எல்லாத்தையும் சுற்றி காட்ட போகிறேன்னு சொன்னால் அர்ஜுனுக்கு வந்துட்டு இப்போ ஏழான்னு சொல்லி கொண்டிருக்கிறான் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகை எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கணும்னு சொல்லிக்கொண்டு ஓகேப்பா அங்கே நாங்கள் போகலாம் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வீட்டுக்குள்ள வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து அமைச்சிருக்கு அதாவது இப்போ முத்தங்கள் ஏன்னா அதிகுட்டி முத்தங்களை வந்து பார்ப்போம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இந்த பின்பக்க வேலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு தெரியாத மாதிரிக்கு நீங்கள் பழைய வீடியோ நம்மளாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க அர்ஜுன் அப்படியே அர்ஜுனுக்கு துப்பம் அந்த காலையில் ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ இடம் வந்து ஏன்னாம்மா இங்கே வாங்க நம்ம அம்மா பார்க்க போகிறோம் அன்றைக்கு நான் வந்துட்டு மக்களே நார்மலாக பார்த்துருப்பீங்க வந்து அங்கே அதில் இருக்கக்கூடிய இடமெல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரே பத்தியாக இருந்தது நம்ம பத்தியன்னு சொன்னால் சும்மா அப்படி ஒரு பத்தை கிட்டத்தட்ட இதுக்குள்ளே வந்து அப்படி ஒரு நிறைய அந்த பாம்புகள் வசிக்கக்கூடிய மாதிரி ஒரு பத்தை வந்து இருந்தது அப்போ இப்போ கிட்டனில் வந்துட்டு இந்த காணி வந்துட்டு விலப்பட போகுது நான் நினைக்கிறேன் வாங்கிட்டாங்களோ தெரியலை அப்போ அதனால் வந்து ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு துப்புரம் ஒன்று செஞ்சுருக்காங்க நார்மலாக இப்போ இதை பார்த்துட்டு ரோட்டால் போகிற மக்களே வந்துட்டு இந்த விறகெல்லாம் வந்து பெற்றுருக்குன்னு சொல்லி வாரவங்க அதனால் வந்து இப்போ அந்த எல்லாம் முதல்ல வந்து இந்த பத்தையாக இருக்கும்போது தெரியலை வந்து எங்களோட வீட்டை வந்து அந்த நாங்கள் குளிக்கிற இடம்லாம் வந்து தெரியாது என்ன ஃபுல்லாக வந்து அந்த அடைப்புமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டோன்னே சும்மா ஒரு வெட்ட வழியாகவும் ஒரு இதாக வந்து இருக்குது நான் அதனால் வந்து சரியாக மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வடிவாக வந்து எல்லாமே வந்து விளங்குமே இப்போ நாங்கள் இப்படி காட்டுறோட உள்ளே போய் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே வந்து விளங்கும் சரி வாங்க நாங்கள் இப்படி போய் பார்ப்போமே நாங்கள் இன்றைய நிலைமை வந்துட்டு கடும் சிக்கலாக கிடக்கு இன்றைய நிலைமையில இப்போ வாழ்க்கை நிலைமை வந்து சிக்கலாக நீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா வந்துட்டு காட்ட போகிறவங்களுக்கு வந்து
கடும் பத்துடாப்பா கடும் பத்து இந்த பார்த்துட்டு அது நார்மலாக இதை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுற எல்லாம் அப்படியே வந்து விட்டுட்டோம்னு சொல்லி என்னம்மா ஞாபகம் இந்த கிணத்தடியில் மாற்றி விழுந்தாலும் பத்தேதான் ஒரு வேலி என்ன இதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கு அதனால கிணத்தடியில் வந்து குளிக்கலாத கட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க இப்போ கொஞ்சம் நாங்கள் இதாக வந்து இந்த குளிக்கிற இடம் வந்துட்டு அப்போ இந்த குளிக்கிற இடத்துல இருந்து அந்த வேலியை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நடு ரோட் வந்து அதான் பாருங்க வாகனமெல்லாம் போகுதாங்க அவங்களுக்கு அப்படி தெரியும் இந்த இப்போ இந்த வந்து பாருங்க எப்படி ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிடுறேம்மா அப்போ போலாமா இப்போ காயம் பெருஞ்சா ஆக மாட்டேன் ஒரு பிரச்சனை சாரம் என்ன சொல்லி தரலாம் அந்த மேல் இந்த கருப்பு இதில் இந்த குதிங்க இந்த கருப்பு இதில் வரி போட்டு என்ன உடனால் முடியும் பாடா விழுந்தா சரி சாட்டு இல்லாட்டி சாவி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்ல நேற்று ஒரு மாடு கட்டி நகரமெல்லாம் புல்லா கிளம்பி அப்பதான் நம்ம பார்த்தோம் புறவெல்லாம் போட்ட கொஞ்சம் தண்ணி அது அதனால தற்கொலையும் பண்ணலாம் அதான் அப்போ இப்போ இந்த நிலைமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் போய்கொண்டிருக்கு அப்போ பார்த்துருப்பீங்க அங்கே போன பழைய வீடியோக்கள் வந்து பார்த்தா தெரியுமே நம்ம நான் எப்படி இருந்தேன்னு சொல்லலாம் அப்படி வந்து காட்டுறேன் பாருங்க இந்த வாழையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரர் எப்படி செஞ்சுருக்கு இந்த வாழையில் அடிச்சுருக்கு அம்மா நம்ம நாளைக்கு நட்சத்திரம் விழுந்துருக்கு உங்களுக்கு நட்சத்திரம் விழுந்து உங்களுக்கு சரியா ஏன் பொக்கான் போங்கல் அனுப்பிதான் இந்த அது பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த காணியா இப்போ பாம்புக்கு ஒரு ஓய்வு கொடுத்தாச்சுனாம்மா பாம்புக்கு ஏன் பாம்பு வராதுன்னு சொல்லல அது நாங்கள பத்தே இருக்கு தானே ஃபுல்லா அது எப்படியாவது தண்ணியோட ரெண்டாலும் முதல்ல இந்த பயம் இப்போ எனக்கு ஒரு அவ்வளோ ஒன்று இல்லைம்மா நார்மலாக இருக்கேன்னு சொன்னேன் நான் அப்போ செருப்பு இல்லாத போகிறேன் இந்த பாருங்க மக்களே காட்டுறலாம் இந்த இதெல்லாம் வந்து அந்த பின்னடை இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை இந்த பாருங்க கிட்டவரையே பயமாக கூட புஷ் பண்ண அன்றைக்கு தான் ஒரு கனவு கொண்டு கட்டலாம் பாம்பு வந்து கொத்துறக்கு அதிக்கு கொத்த கணக்கெல்லாம் இந்த பாருங்க அது எப்படி இல்லாமல் இந்த க்ளீன் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த காணி ஃபுல்லாக வந்துட்டு இந்த பாருங்கலையா ஃபுல்லாக அந்த எவ்வளோ பெரிய ஒரு காணின்ட்டு பாங்க நம்ம ஒரு காடு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவடத்தில் வந்து நம்ம வீடியோ இன்டர்வியூ கொடுத்து போட்டு உங்களை காட்டி கொண்டு வந்தால் இந்த அந்த காணி வந்து வேறு யாரோ வந்து வாங்கிட்டாங்க உங்களுக்கு அப்போ அதனால் வந்து துப்புரவாக்கியிருந்தவங்க இப்போ ஓரளவு ஓகேன்னா நான் நினைக்கிறேன் சொன்ன அந்த பாம்புக்கு ஒரு விடுதலை ஒன்று கிடைக்க போன்றலாம் இந்த அவ்வளோ தூரம் வந்துட்டு துப்புரவு அன்றைக்கி காமிப்பாங்க இங்கே இந்த தொடக்கத்தில் இருந்த மக்களே அப்படியே அந்த அந்த அங்கே 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 ஏன் அது அதான் ஒன்று போக ஒன்று வருது அதுதான் தேங்காய் அரியா அப்புறம் அறியாவும் இன்றைய ஐயா ஓகே அப்போ இன்றைய தினம் வந்துட்டு என்னது பாம்பு போத்து ஏன் இருக்காச்சுனே இன்னைக்கு வந்துட்டோம் புஷ்கண்டு ஐயா ஓகே பாருங்க இந்தியாவில் வந்துட்டு தான் இந்த ஒரு கோழி ஒன்று செத்து போய்கிட்டு இந்த பாம்பு ஊற்றி என்ன காய்ச்சலுக்கு வாயெல்லாம் கேட்குது அப்பா சத்தியமாக போட்டு சரி ஓகே அப்போ இன்றைய தேவை வந்து நாங்கள் எவ்வளோ தேவை அந்த காட்டுதான் அப்படியே மாவும் அப்படி முன்னும் காட்டி போட்டுறோம் இந்த குசினியோட தேவை வந்து அப்படியே குசினியோட காட்டில அம்மா கொஞ்சம் பஞ்சு போடுறாப்பா வீடியோவுக்கு வர்றதுக்கு சொன்னா அந்த 4 மணி அப்புறம் அந்த மாட்டுப்பால் குடிக்கிறது தானே அதனால கொஞ்சம் இதாச்சு முடியல அம்மா மெலிஞ்சிட்டா மக்களே கவர்மெண்ட் பண்ணுங்க பாருங்க 2 மாடு அப்படி இந்த மேய் 2 காணிக்குள்ளே
நானும் மாற்றி இன்னைக்கு வந்து போகிறேன். மாடுன்னு சொன்னாலே லட்சுமின்ற ஞாபகம் தான் வருது. நாங்கள் ஒரு மாடு வளர்த்தாங்களே இது சாத்தி 4 நாளுது குளறி மாடு வீட்டே இருந்து லட்சுமி தான் லட்சுமி தான். இருமலுக்கு என்ன வழி செய்யலாம்னு சொல்லுவோம். ரோட்டை காட்டு விளையாடுங்க. அதாவது நாங்கள் சமைக்கிற கிச்சனுக்கு தானே அது ரெண்டே பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து முதல்ல இருந்து நம்ம கொடியா குந்தலோடா கொடியா குந்தலோ இது கூந்தா கொடிகள். இல்லை இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு காய்ச்சி அதுக்குள்ளாங்க எனக்கு பாருங்க மக்கள் எவ்வளோ ஆசையாக இந்த சமையல் குக்கிங் இடம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன ஏன் வேலி எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா ஃபுல்லாக கம்ப்ளீட். இந்த இந்த ரோட்டை பாருங்க, மெயின் ரோட்டை வந்துருந்தா மெயின் ரோடு ஒரு வானம் வர நடுவில் என்ன கண்டிப்பாக இந்த சொல்லி ரைட். இப்போ கிச்சன் இடத்தை வந்து எப்படி நம்ம வந்து மண் கட்டி போய் கிடக்குன்னு சொல்லி கடவுளி அம்மா அப்பாவோட இது என்ன தொங்குது அப்பாவோட கிச்சன் இடத்த பார்க்கத்தான் போகணுமா? இந்த அம்மா சொன்ன கூட இந்த பாம்பு இந்த மண் சட்டியக்குள்ள பாம்பு நான் தெரியா தூக்கக்குள்ள சரி மக்கள் பார்த்துப்பீங்க தான் உரம் வந்துட்டு வட்டி வச்சு கிடக்குமே வந்துட்டு சமையல் செய்யணும்னு சொல்லி அன்றைய தினம் வந்து சித்தின விட்டு எடுத்த உரம் என்னம்மா எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து வச்சு கிடக்குங்க கொஞ்சம் அண்டு தூள் திரிச்சு சமைச்ச புறம் அப்படியே கிடக்குதுண்ணே. இதுக்குள்ள நோம்பலாமா அந்த குத்தரிசி அரிசி வைக்கிறது ஒரு காய்ச்சல் வேறு வெஞ்சில் ஒரு அரணை கண்டா ஓடிடுவேன். அப்படி ஒரு சின்ன பயங்களோடு தான் இப்போ போய்கொண்டு இருக்குது. சரி ஓகே, அப்போ நிறைய உறவுகள் வந்து கேட்டதுக்கு வந்து நாங்கள் இப்போ காட்டியிருக்கோம் வேணாம் அங்கே கிச்சனு வீடுகளை வந்துட்டு பாருங்க மக்களே. கொய்யா மரம் வந்து நாங்கள் இப்போ கிட்ட தரைச்சிருந்து நாங்கள் இந்த சரி அதான் ஏன்னு சொன்னால் அந்த ஒரு அம்மா வந்து நிற்கிறேன் அக்கா அக்கா பாத்திக்குடி நானும் அஸ்தினும் அப்புறம் அதுவும் பைக்கில் கோயிலில் போன வெள்ளிக்கிழமை அவள் போட்டு போகும் அவனும் பைக் ஓடி கொண்டு போகிறேன். என்ன பைக்காக துறப்பு விழுது காண்டு ஏன் அப்படி துறப்பு பெருசாக கிடக்கு. சரியா சரியா அப்போ சந்தோஷம் வேணா. அப்போ இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.